ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் நான்காம் பகுதி 88வது தலைப்பு. உள்ளம் திறந்த குரு சிஷ்யர்கள். உபனிஷத உதாரணங்கள். நம்முடைய பண்டைய நூல்களை பார்த்தால் இப்படி குருகுலம் நடத்திய குருமார்கள் எத்தனை உசந்த குணவான்களாக அன்புள்ளம் கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது. ஒரு லாபத்தையும் எதிர்பார்க்காமல் வேத வித்தியை எதிர்காலத்துக்கு போய் லோகம் க்ஷேமமடைய வேண்டும் என்பதற்காகவே யாரோ ஊரான் வீட்டு பிள்ளையை தன்னோடு வருஷக்கணக்காக வைத்து கொண்டு அவனிடம் தொண்டை தண்ணி வற்ற மாரடித்த குருமார்கள் இப்படி வம்ச பரம்பரையாக நம் தேசத்திலிருந்து வந்திருப்பதுதான் நமக்குள்ள எத்தனையோ பெருமைகளில் சிகரமாக உள்ள பெருமையாக தெரிகிறது. தனக்கு என்ன லாபம் கிடைக்கும் என்ற எண்ணமே இல்லாமல் நான் தங்கள் சிஷ்யனாக வந்துவிட்டேன் என்று மனசார ஒருத்தன் வந்துவிட்டால் அவனுக்கு தாங்கள் கற்றறிந்த சகலத்தையும் கற்பித்திருக்கிறார்கள். பிருஹதாரண்யக உபனிஷத்திலே கௌதமருக்கு பிரவாகனன் என்ற ராஜா உபதேசம் செய்யும் இடத்தில் இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதே மாதிரி சிஷ்யனும் வித்யைதான் வேண்டும், அதற்கு பதில் எத்தனை பொருள் கொடுத்தாலும் வேண்டாம் என்று உதறி தள்ளியதையும் இதே கதையின் இன்னொரு வெர்ஷன் வரும் சாந்தோக்கிய உபனிஷத்திலே பார்க்கிறோம். கௌதம பகவானே, பூலோகச் செல்வம் எவ்வளவு வேண்டுமானாலும் கேளுங்கள், தருகிறேன் என்கிறான் ராஜா பிரவாகனன். அதொன்றும் எனக்கு வேண்டாம், எனக்கு தெரியாததாக உனக்கு தெரிந்துள்ள வித்யைதான் வேண்டும் என்கிறார் கௌதம ரிஷி. பகவான் என்றே அழைக்கப்பட்ட ஒரு ரிஷி வர்ணத்தில் தனக்கு பின்னே வருகிற ஒரு க்ஷத்திரியனிடம் வித்யை வேண்டுகிறார் என்பதிலிருந்து உண்மையை அறிவதில் அக்கால பிராமணர்கள் எப்படி அகங்காரமில்லாமல் அடக்கத்தோடு ஆர்வமாயிருந்தார்கள் என்பதும் தெரிகிறது. நிறைகுடம் தழும்பாது என்பது இங்கே இன்னொரு விதத்திலும் தெரிகிறது. கௌதமருடைய பிள்ளை ஸ்வேதகேது கொஞ்சம் தலைக்கணம் உள்ளவன். தலைக்கணத்துக்கு போனால் உள்ளே எப்படி வித்யை இறங்கும்? இவனுடைய அறியாமையை இவனே உணர்கிற மாதிரி தகப்பனாராகப்பட்டவர் இவனை கேள்வி கேட்டு பரீட்சித்து இவனுடைய அகங்காரம் அடிபட்டு போன பின் இன்றைக்கும் லோகம் பூரா கொண்டாடும் ஜீவபிரம்ம அபேதத்தை சொல்வதான மகா வாக்கியத்தை இவனுக்கு உபதேசிக்கிறார். இது பின்னாடி வரும் கதை. இதற்கு முன்னாடி இவன்தான் முதலில் பிரவாகனனிடம் போகிறான். அந்த ராஜா கேட்ட கேள்விகளுக்கு பதில் தெரியாமல் போனவுடன் இவனுக்கு ரோஷம் பொத்து கொண்டு வருகிறது. தகப்பனாரிடம் வந்து எவனோ க்ஷத்ரியன் என்று தன்னை சொல்லிக் கொள்கிற நீசன் என்னை இப்படியெல்லாம் கேள்வி கேட்டுவிட்டான் என்று படபடக்கிறான். இதுதான் குறைகுடத்தின் லட்சணம். ரொம்ப லட்சணம் என்கிறோமே, அப்படிப்பட்ட லட்சணம். இதை கேட்ட நிறைகுடமான தகப்பனாரோ, அடடா, இந்த விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கணுமே என்ற ஆர்வத்தோடும் அடக்கத்தோடும் போய் ராஜாவிடம் உபதேசம் கேட்கிறார். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.